ஹலோ குமரிக்காரர் ஃபேமிலி. நம்ம கண்டென்ட் வந்து அடல்ட்டுக்கான கண்டென்ட் தான். நேற்றுக்குள்ள வீடியோவில் வந்து பத்திரக்காளியும் ஆச்சியும் சேர்ந்து லட்சுமி வந்து புரட்டி போட்டு அடிப்பாங்க. இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து அவங்க அடித்த அடியில் லட்சுமிக்கு என்ன ஆக போகுது, அதனால் என்னென்னலாம் நடக்க போகுது, அதுதான் இன்னைக்குள்ள கதை. வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன சொல்லணுமோ, என்னென்ன வீடியோவில் சேஞ்ச் பண்ணணுமோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம். எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், அதாவது நான் மதிக்கிறேன். வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ ஷேர் பண்ணி என்னை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க. நான் டெய்லி வீடியோ போடுறேன், ஓகேவா? வீசுல லட்சுமி பறந்தா பரு ஒரு பரப்பு. யாச்சி என்ன சந்தோஷம் பத்தில நமக்கு. சாவா எழுவட்ட கிறுக்கி எடி பொம்பளை அத்தியாவெல்லாம் அவங்க போட்டு போய் தொலைஞ்சா. யாச்சி யாச்சி லட்சுமிக்கு ஒரு நாள் நல்லா கொடுக்கணும் தான் நினைச்சேன். நன்றி யாச்சி, நீங்க அவளை போட்டு தள்ளினதுக்கு. உயிரோடு இருக்காளா இல்ல மண்டே போட்டுட்டாளா? அங்க முடி எங்க சாவா, அவன் நம்மள கொன்னுட்டல, அவன் சாவ முடிவுல இருக்கா. லேசாதான் என்ன அவன் போட்ட பறந்துட்டா. ஒரே விசு ஓடி தெரிஞ்சிட்டா. இந்த பல்லடிச்சாலும் நம்ப கூடாது கேட்டியா? பல்லடிச்சாலும் கொஞ்சம் அவ கட்டுதான். இல்லாச்சி எனக்கும் அவளுக்கு சண்டை வந்து நாங்க பிரிஞ்சு 2 மாசம் ஆகுது. பிரிவாளுவோ அப்புறம் லட்சுமி தான் உயிரே தலைக்கு மேல மயிரன்னு கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாளுவோ. நம்பாதியா? என்ன ஆனாலும் யார்ட்டையாவது போன் போட்டு கேட்கலான்னு பார்த்தா ஊர் முழுக்க சண்டை தான் போட்டு வச்சிருக்கா. ஒருத்தர்கிட்ட இவளை பத்தி விசாரிக்க முடியல. The number you try to reach is currently switched off or not reachable. Please try again later. ஐயோ, என்னாச்சு டாடி? என்னாச்சுங்க? உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து டென்ஷனா இருக்கீங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல தலை வலிக்கு ஒண்ணு இல்ல. என்ன பிரச்சனைன்னு தானே கேட்டேன். என்கிட்ட எதுக்கு மூஞ்ச சாடுதீங்க? எங்கயாவது உள்ள கோவத்துல ஏன்ட்ட வந்து காட்டுக்குது. நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்லுதம்ல. ஒண்ணு இல்ல, போங்க உள்ள போய் அட்பாங்கறதுல வேலைய பாரு. எனக்கு 1008 பிரச்சனை இருக்கும். நான் ஒண்ணு சாதாரண மனுஷன் கிடையாது, நான் பிசினஸ் மேன். என்னத்த பிசினஸ் மேனோ? ஆரம்ப காலத்துல 5 ரூபாய்க்கு காப்பிக்கு அளந்து போனவர் தானே, அதை யோசிச்சு பாரு. மம்மி டீசெண்டா பேசுங்க மம்மி. ஒண்ணு இல்லன்னு சொல்லுதுல டாடி, நீங்க போங்க. டாடி எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல. ஓ கடவுளே, நான் இதை எப்படி சொல்லுவேன்? ராசமலைக்கு ஃபோன் பண்ணா அவனும் எடுக்க மாட்டேக்கா. அவங்க ஒய்ஃப் பண்ணதை பார்த்தாலே நினைக்க ஒரு மாதிரி கோபமும் எரிச்சலுமா வருது. இறைவோ, சை, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரியாகுமா? நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கோம், இப்படி ரோட்ல நின்று அடி போடுற ஃபேமிலியா நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கணும். என் விதி அப்போதே தெரிந்திருந்தாலே கற்பத்தில் நானே இறந்திருப்பேனே. நான் ஒரு சிந்து காவேரி சிந்து, ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியவில்லை. டே, உங்க அம்மாவை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லு. இவ ஏதாவது ஒண்ணு அந்த பாட்டை பிடிச்சி வச்சுக்கிடுவா. கொஞ்ச நேரம் அவளை அமைதியா இருக்க சொல்லு. மம்மி ராசமலைட்ட இது எப்படி சொல்ல? இப்படி இருந்தா எப்படி நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும்? 1008 பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், 4-5 ஹோட்டல் வச்சிருக்கேன். இதெல்லாம் நமக்கு சரியாகுமா? என்ன பண்ண செய்யோ? இப்ப உங்க 2 வீட்டு வாங்குற பைசாவை நீங்க முடிச்சு கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு பாதி கடன் தீந்துரும். நேர்ல பிஸியா இருக்கு. சரி, உங்க கமிஷனை எடுத்துக்கிடுங்க. உங்க கமிஷனை எடுத்துட்டு மீதியை கொடுத்துருங்க. சரி, சரி. ஆமா, உங்க கூட இன்னொருத்தர், ஆமா கூட ஒருத்தர் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிருக்கு உள்ள இருந்த. ஓகே சரி, நான் அவங்ககிட்ட பேசிட்டு நீங்க சரி. நீ ஒருத்தி செஞ்ச தப்புக்கு எத்தனை பேர் காலில் விழ வேண்டியது இருக்கு பாரு. நான் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அப்ப செஞ்சேன். ஆனா கவுன்சிலர் ரொம்ப பாவம் பத்தியா. இவியலப்பே நம்ம தப்பா பேசிட்டோம் மச்சா. நான் தப்பா பேசல, நீ உன் கூட்டத்து கூட சேர்ந்து இந்த பொம்பளை போட்டு அறுத்து கிழிச்சிருக்க. சரி, என்ன நடக்குன்னு பாப்போம். என்ன சொல்லுதாரு? இங்க பாருங்க சார், உங்க கடைக்கும் அது இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டுட்டாங்க. உங்க கமிஷன் பணத்தை எடுத்துட்டு மீதி பைசா கொடுத்தேனா எனக்கு பாதி கடன் அடைஞ்சிரும். அவர்கிட்ட பேசிட்டு அவர் இப்ப கொஞ்சம் ஓகேங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. கொஞ்சம் கொடுத்து உதவுங்க ஐயா. மேடம், நான் பணம் கொடுக்க மாதிரி இல்ல. நான் இவியல்ட்ட இருந்து வாங்கி நான் வேற எது போட்டு பண்ணக்கூடிய வேலையாங்க இது. இவியலுக்கு வேணா அந்த கடைக்கு மேல புஷ்காட்டு ஒன்று கொடுக்க, அதை வச்சு பொழைக்க சொல்லுங்க. பணம் கொடுக்க மாட்டேன். புசு காட்டா? புசு காட்டு கிசு காட்டுலாம் அதெல்லாம் எங்களுக்கு காட்டுக்கெல்லாம் நாங்க போய் இருக்க முடியாது. காடா? காட்டுக்கு போய் நாங்க என்ன செய்யறதுக்கு? கஞ்சிக்கு வழி இல்லாம சாவதுக்கா குடும்பமா? காடு கீடெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு பணத்தை தந்த கடத்தை அடைச்சிட்டு நாங்க போயிருவோம். நீங்க வர புஷ்காட்னா காடோ வீடோ கிடையாது. புஷ்காட்னா தள்ளு வண்டி. உங்க இவர வந்து கொடுத்த பைசாக்கு பைசாவை தர மாட்டாரா, தள்ளு வண்டி தருவாரா? இதுல மாற்றம் கிடையாது. பணத்தெல்லாம் தர முடியாது. நாங்க அதை இன்வெஸ்ட்க்கு போட்டிருக்கோம். பணம்லாம் தர மாட்டோம். என்னத்தையாவது ஒண்ணு வள்ளி அப்பு எடி
இவன் பணத்தை தாரானா இல்லையோ, என்னத்தையோ புசுக்காடா தராம்ல, புசுக்காடை வச்சு நம்ம அதை தள்ளி வண்டி பிசினஸை தொடங்குவோம். அதுல வர வருமானத்துல கடத்தடப்போம். இவன்கிட்ட இருந்து என்னத்தையாவது ஒன்ன இப்ப புடுங்கணும். ஒண்ணுமே இல்ல வேண்டான்னு சொன்னா என்னத்தையே சமாளிச்சு பேர் வாங்குவோம். புரிஞ்சா? புரிஞ்சு புரிஞ்சுன்னு மோரைய பாரு மோரைய. எங்கெங்கெல்லாம் வேணா இழுக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். இப்ப நீங்க வழியை வந்து பேசினாலதான் மேடம் முடிச்சு கொடுக்க. கவுன்சிலருக்கு ஒரு மரியாதை உண்டு சரியா? இனிமேல் இந்த மாதிரி ப்ராட் வேலையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கோங்க. ரொம்ப நன்றி சுருதிக்கு அம்மா மேடம் கவுன்சிலர். நாங்க எப்படியோ வாழ்க்கை சீரழிஞ்சிரும் நினைச்சேன். நீங்க பணத்தை மட்டும் வாங்கி தந்துருங்க. பணத்துக்கு எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புஷ்காடே வரத்தருவாரு. அவரு வந்து அவருக்குள்ள கமிஷன் பைசா எடுத்து மீதி பைசா தாரே சொல்லிருக்காரு. இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கணக்கிட்ட வச்சு வாழணும். புரிஞ்சா? கூறுகெட்ட குப்பைக்கு அறிவில்லாம போச்சு. இனிமேல் இப்படி நடக்காது. ரொம்ப 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 நன்றி மேடம். சரி, நான் வாரேன். பாத்துக்கிடுங்க. எதுனாலும் எனக்கு போன் பண்ணுங்க. முருகா வள்ளி. முருகா. ஏடி தலையில கிடத்து உருண்டுட்டு கிடக்க. ஏடி கிறுக்காயிட்டியா வள்ளி? இல்ல அப்பு, இவளை அடிக்கிறதுக்கு நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? இதுக்கு அந்த கடவுள் எனக்கு மன்னிப்பு தருவாரா? அதான் கீழே உளுந்து மன்னிப்பு கேட்க. முருகா என்னைய மன்னிச்சிரு முருகா. இப்படி ஒரு நல்லவளை சோதிச்சு பார்த்துட்டேனே முருகா. அட பைத்தியாரி, எந்திரிச்சு மோரை எப்படி வச்சு கிறுக்கு பிடிச்சதான் தெரிய போல. எந்தி வள்ளி, எந்திரிச்சு தொலை. ஊதா, அழாதட்டி, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குட்டி. அழகியா வருதுட்டி. எப்ப வரணும்? எங்க அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து எங்க அம்மையை எப்படி தூக்கி அடிச்சிருக்காவ பாரு. ஏடி, உங்க அம்மைக்கு ஒண்ணாவது, நீ அழாத. உட்காருடி. அம்மா, இனிமேல யார்கிட்டயுமே பேச மாட்டேன். பாவம் பத்தியால ஊதா. ஆமாட்டி, அவங்க அம்மைக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்கு பாரு. நல்ல வேலை எங்க அம்மா கிடையாது. எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தான்னு வை, ஊதா எனட்டையும் பேசியிருக்க மாட்டா. இந்த அளவுக்கு அந்த ஆட்சியை பத்திரிகையத்தையும் போட்டு அடிப்பாவா? சீ. என்ன ஓட்டி, ஒருவேளை ஊதாக்கு அம்மையும் போய் சொல்லிட்டு கடந்தாலும் கடக்கும். அந்த லட்சுமியத்தையும் பயங்கரமான தள்ளிதான். சரி, சவுண்ட் போட்டு பேசாண்டா. அவளே கோவத்துல இருக்கா. நர்ஸ், இந்த பேஷண்ட்டுக்கு கார்டியன் யாரு? சார், அவங்க பொண்ணுதான் சார். ஹஸ்பண்ட் வெளியூர்ல இருக்காராம், வர முடியாதான். பொண்ணும் கூட 5 சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க சார். அப்படியா? பெரியவங்க யாராவது இருந்தா சரி, அந்த பிள்ளைங்கிட்ட சொல்லி புரிய வைங்க. இவங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்களாம். ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா. ஆப்ரேஷனுக்கு 5 லட்ச ரூபா கிட்ட ஆகுமா. இதை நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணாம நேரத்தை தட்டிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா கோமாக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. தலையில அடி பயங்கரமா இருக்கு. இதை எப்படியாவது அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்தை பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். உங்க அப்பா ஊர்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கேஸ் போட்டே அவன்னு சொல்லியிருக்காருமா. விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்கு. கரெக்டா எவிடன்ஸ் கிடைச்ச உடனே அவங்களை தூக்கி உள்ள போட்டுடலாம். போலீஸ் கேஸ் எல்லாம் மாட்டி எம்மாடி. ஏன்னா இந்த அத்தைக்கு என்னலாம் ஆச்சு? உண்மையிலேயே அதைய கடத்தாம போல. அப்படி பேஷண்ட் நேம் லட்சுமி. பைஸ்டாண்டர் யாரு? சரி, என்னாச்சுன்னு கேளு. இங்க பாருங்கம்மா, உங்க அம்மாவுக்கு தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதனால கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதுக்கான வேலையை பார்த்துருங்க. ஆபரேஷனுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கண்டிப்பா ஆகும். அப்படி ஆபரேஷன் பண்ணலைன்னா கோமாக்கு போயிடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. அதனால பெரியவங்க யார்ட்டையாவது விஷயத்த சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஏதாவது வழியை பாருங்க. சரியா? அழாதம்மா, என் அம்மாக்கு சரியாயிரு, நீ அழாத. ஏமா நீ கவலைப்படாதம்மா. நம்ம உங்க விசாரிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி விட்டுருக்கலாம். அங்க என்ன சூழ்நிலைன்னு பாப்போம். நீ கவலைப்படாத.
அடி பேயடுப்பா மொட்டை தூக்குறதுன்னா அவ வலது கை உன் பக்கம் இருந்துவா, அவ இடது கை என் பக்கம் இருந்துவா. நான் தான் காலோடி புட்டிக்கு ஒட்ட தூக்கு, அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்ல நீ தூக்குன. ஏ அம்மா ஆச்சிக்கு பழத்த பாருங்க. என்னவோ ரெண்டு பேரும் தூக்கி வீசிட்டிய பத்தியா லட்சுமியே, அதுதான். எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு கணக்கு வேண்டாம். ஊர்ல எல்லாவற்றையும் அட்டிய புட்டச்சிருக்கா, யாராவது ஒருத்திய பார்த்து அது பயப்படணும்ல. அதான் இன்னையோட ஜுவாலிய பெருக்கிடணும்னு எடுத்துட்டு வீசியிருக்கோம். ஓ, கொலை முயற்சி வேற. அப்படிதான். அடுத்து அடுத்து இதுவே போதும் எவிடன்ஸுக்கு. அவ ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல நமக்கு இருக்கா. அவ வீட்டுல பெட்டியை திருட போனோம்ல, அந்த டப்பா நகைப்பெட்டியா என்ன ஒரு மாயம். அந்த பெட்டியை திருட போகும்போதே நம்ம கேஸ்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம் பத்தியா. அந்த வெப்ராளத்திலேயே பாதி செத்துட்டு தான் இருந்திருப்பா. அந்த கோவத்துல வச்சு தண்ணி பிடிக்கும்போது நம்மகிட்ட யார் இருக்கா, விட்டுவோமா நம்ம? நான் இல்லாம போயிட்டாச்சு, நான் மட்டும் இருந்தேன்னு வைங்களா. நீ இருந்து என்ன செஞ்சிருப்ப, அடிச்சிருப்பியா? உன்னையெல்லாம் தூக்கி விளாசி இருப்பாவா. நான் இருக்க போய் தான் எப்படியோ அவளை அடிக்க முடிஞ்சு. அடிக்க மட்டுமா செஞ்சேன், தூக்கி வீசினதுல எப்படி ஆயிருப்பாரும். எங்க கிடக்காளோ, வீட்டுல அடக்கமே இல்ல. ஆகுதுல போய் என்ன தடவிட்டு கிடப்பா. இந்த ஒரு வீடியோ வச்சு இவ்வளவு சோழிய முடிச்சு ஜெயில தூக்கி அடைச்சு போட்ட வேண்டியதான். ஏமா ஏமா எல்லாரும் எந்தீங்க? யாரு? போலீஸ். யாரு போலீஸ்? எம்மா எம்மா எம்மா. என்ன இல்லங்க இது பேசணும் கேட்கணும். என் பேட்டர் பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு மட்டும் ஓடுறா. ஏமா ஏமா நில்லுங்க. என் பொம்பளைகளா எவ்வளவு எவ்வளவு போயிட்டா பாரு இன்னைக்கு நிக்கிறவங்க துப்பாக்கி வச்சு எல்லாரையும் சுட்டுவேன். நில்லுங்க.